ஒரு 25 வயசு பையன் அவன் லைஃப் ஆஃபீஸ் வீடுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது ஏன் கேமரா விட்டுட்டு எங்கேயோ பார்த்து பேசிகிட்டு இருக்கா? அது இல்லைங்க, ரேண்டமாக எங்கேயோ பார்த்து பேசுகிறான்னு சமயம் ட்ரெண்ட் ஆகுது. லாஸ்ட் 2 வீக்ஸாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் என்னோட நீச் இன்னும் சரி கண்டுபிடிக்க. இந்த ஃபன் என்னென்னா இன்னும் நான் அதை கண்டுபிடிக்கவே இல்லை. ஸ்டில் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ எடுக்க வந்துட்டேன். லைஃப்பில் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு தெரியாமல். லைஃபே அப்படி தான் இல்லை, கன்ஃபியூஸ்டாக இருக்கும். ஸ்டில் ஏதாவது பண்ணணுங்கிற மோட்டிவேஷன். ஹாய் கைஸ், நான் ரயான். ஒரு நார்மலான பையன் தான். லைக் கோட் எழுதுகிறேன், லைஃப் டிசிஷன்ஸை ஓவராக திங்க் பண்ணுறேன், ஓவராக காஃபி குடிக்கிறேன். ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர். வெயிட் சாஃப்ட்வேர் டெவலப்பர்னா லைக் 10 நிமிஷத்தில் இந்த கோட் எப்படி ரேட் பண்ணுறது அந்த மாதிரி சேனல் கிடையாது இது. ஸோ ஐ ஹேர் டு ஷேர் மை ஸ்டோரிஸ் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸ், லைக் சின்ன சின்ன வின்ஸ் அண்டு லைஃப் எப்படின்னு சொல்லிட்டு ஃபிகர் அவுட் பண்ணுறேன் ஒரு கதை. இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது ஐ தாட் திஸ் சேனல் வில் பி ப்ரோக்ராமிங். அப்புறம் தான் சடனாக மைண்டில் வந்துச்சு செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ணலாம், லைக் மோட்டிவேஷன், வ்ளாகிங், டெக் ரிவ்யூஸ்லாம் கூட பண்ணலாம்னு சொல்லிட்டு நினச்சேன். ஏன் ஒரு 3 days டைம் எடுத்துட்டு ட்ராவல் வ்ளாக்லாம் கூட பண்ணலாம்னு நினச்சேன். அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேன் நான் ட்ராவலே பண்ண மாட்டேன்னு. ஸோ யா, வெல்கம் டு தி வேர்ல்ட் ஆஃப் ஸ்டில் ஃபிகரிங் அவுட். ஸோ நான் டே டைமில் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர். எனக்கு ப்ராப்ளம் சால்விங் ரொம்ப பிடிக்கும். லைஃப்பில் இல்லை, ப்ரோக்ராமிங்கில். ஸோ ஆஃபீஸில் நான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கோட் பண்ணுறது, அதை டீபக் பண்ணுறது, டெட்லைனுக்குள்ளே எப்படின்னா கம்ப்ளீட் பண்ணணும், நான் அதை சர்வை பண்ணுறது, பிரேக்கில் காஃபி குடிக்கிறது. ஸோ இதான் மோஸ்ட்லி ப்ராப்ளம் அது. தென் அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேன் எனக்கு ஒரு இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது. அதான் மைண்ட் செட். லைக் எனக்கு எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஃபோக்கஸ்டாக கன்சிஸ்டன்சியாக இருக்க முடியாது. ஸோ அதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ தட் வாட்ஸ் பிரிங் மீ ஹியர். திஸ் சேனல் ஒரு பிளேஸ் ஃபார் மீ டு க்ரோ, நாட் ஃபார் டீச். நான் இந்த சேனலில் போட்டு நான் வந்து ப்ரோக்ராமிங் பற்றி பேசுவேன், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டை பற்றி பேசுவேன், அண்டு ஸ்மால் திங்ஸ் தட் மேக் மூவ். ஸ்டில் விஷயம் சரியே ஆகலைன்னா கூட சில வீடியோ வந்து உங்களை வந்து திங்க் பண்ண வைக்கலாம், சில வீடியோ சிரிக்க வைக்கலாம், சில வீடியோ அகைன் உங்களை ரிமைண்ட் பண்ண வைக்கலாம். இன்னும் எந்த திங்ஸும் சரி ஆகலை, இல்லை இன்னும் நம்ம அதை ஃபிகர் அவுட் பண்ணலைன்னு சொல்லிட்டு. பிகாஸ் நானுமே இன்னும் ஃபிகர் அவுட் பண்ணல. சரி, இட்ஸ் ஜஸ்ட் அ பிகினிங் தான். சரியா, நான் ப்ராமிஸ்லாம் பண்ணல எல்லா வீடியோ வந்து பர்ஃபெக்டாக இருக்கும், எடிட்ஸ்லாம் வந்து செம்மையாக இருக்கும், நான் சொல்கிறதுலாம் லெசன்ஸாக இருக்கும் அப்படின்னால. பட் நான் மேபி ஒரு அஷூரன்ஸ் தரேன், முடிஞ்ச வரைக்கும் எல்லா வீடியோ வந்து ரியலாக இருக்கிறதுக்காக. பிகாஸ் லைஃப் இஸ் நாட் அபவுட் பர்ஃபெக்ட், இட்ஸ் ஜஸ்ட் கைண்ட் ஆஃப் சார்ட்டட்.